இன்றைய 950ஆம் நாள் ஜெப வழிபாட்டை அன்னை மரியாள் உயர்மறை மாவட்ட ஜெப குழுவின் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறார்கள். இன்றைய ஜெப வழிபாட்டை நம் அனைவரின் நலனுக்காகவும் இளைஞர் இயக்குனரின் உடல் உல நலனுக்காகவும் இன்றைய ஜெப வழிபாட்டை சிறப்பிக்கும் இளைஞர்களுக்காகவும் வேப்பம்பட்டு புனித தாமஸ் மூர் ஆலய இளைஞர்களுக்காகவும் குறிப்பாக டெய்னி அவர்களுக்கு பிறந்திருக்கும் குழந்தையின் சர்க்கரை அளவு இயல்பான நிலைக்கு திரும்பவும், ரொமேரோ அவர்களின் அல்சர் விரைவில் குணமடையவும், அருட்சகோதரர் கிரண்ராஜ் அவர்கள் மன ஆறுதல் பெற்று மகிழுடன் வாழவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. ஆண்ட்ரூ சத்யா, சிவராமன், ராமமூர்த்தி, ராஜேந்திரன், ஜோஷ் டேனியல், லூயிஸ், பால் மேரி, ஆண்ட் மேரி, ரொசாரியோ, பர்வதம், தச்சாயினி, வாணி, நிர்மலா, பாக்கியநாதன், பேபி, கேத்ரி, நான்சி, குழந்தை ரியான்சி, மேரி, இருதய செல்வி, ஜெயக்குமாரி, உஷார், நிர்மலா, அல்போன்ஸ், பெர்னாண்டோ, லீமா, ரோஸ், மெல்வின், யுவஸ்ரீ, கிப்சன் ஆகியோர் தத்தம் நோயிலிருந்து முழுமையான சுகம் பெறவும் வேண்டிக் கொள்வோம். திருவள்ளூர் யூரோ கிட்ஸ் பிளே ஸ்கூலில் பயிலும் பிள்ளைகள் நலன் மற்றும் அதன் கட்டுமான பணிகளுக்காகவும், ஊட்டுக்கோட்டை புனித டொன்போஸ்கோ மேல்நிலை பள்ளி வளர்ச்சி பெறவும், திருவள்ளூர் புனித பிரான்சிஸ் அலேசியர் ஆலய கட்டுமான பணி நல்ல முறையில் நடைபெறவும், காமராஜ் நகர் மங்கள வார்த்தை அன்னை ஆலய பலிபீட கட்டுமான பணி விரைவில் தொடங்க பெறவும், தொழுதாவூர் புனித பாத்திமா அன்னை ஆலயம் மற்றும் நெடும்பரம் புனித தோமையார் ஆலயம் கட்ட அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும் நாம் அன்றாடுவோம். சந்தோஷ், அஜித், பீட்டர், மகேஷ், வைசாலி ஆகியோர் அரசு தேர்வில் வெற்றி பெறவும், ஆர்யா அவர்களுக்கு நல்ல பணிவாய்ப்பு கிடைக்க பெறவும், ரிவால்டோ அவர்கள் நேர்முக தேர்வை நல்ல முறையில் எதிர்கொள்ளவும், டேனியல் ஜான் பிரிட்டோ அவர்கள் வெளிநாட்டில் நல்ல முறையில் மேற்படிப்பை தொடரவும், திருவன் ரென்சிஸ் மற்றும் கனிஷ்குமார் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறவும், அருட்சகோதரர் ஜான் லூகாஸ், நிதின், டெய்சி ராணி, அஜய், எபினேசர், சிவராமன், பாரதி, ராபர்ட், ஜேம்ஸ், ஜெயராணி, தாந்தப்பன், மேரி, செல்வகுமார், அருணா, கோபி, லதா, விசு, சத்யா, ஆதி, அற்புதம், பிரபாகரன், சுஸ்மிதா, ரொசாரியோ, விக்னேஷ் மற்றும் செர்லின் அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான்பால், தர்மராஜ், சுரேந்தர், பிரேம், சுதா, நோயில், பிரமிளா, பிரவீன்குமார் ஆகியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும், சுதா, ராமமூர்த்தி, ரமேஷ், அமல, தீபிகா, பிரவீன், லூனா, ரொனால்ட்ரிகன், ஜாய்ஸ், ஜெனிஃபர், ராஜா, ஜெயஸ்ரீ, சரண்ராஜ், அருண், பிரியா, தினகரன், சைலஜா, ராஜ்குமார், ஜான்சி, பாஸ்கரன், அனிதா, ஆண்ட்ரூ, நான்சி, ஆகாஷ் பாண்டியன், ஜனனி, ஜெயராஜ், அருணா, சுந்தரராஜன், நான்சி, ஜோஷ், ஆஷா, ஜெய்சங்கர், மனிஷா, தினேஷ், வினோதனி, சதீஷ், ஆனந்தி ஆகிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பிரசாந்த், பிரியா தம்பதியருக்கு பிறந்திருக்கும் குழந்தை இறைவன் அருளால் முழுமையான சுகம் பெறவும், பிரசாந்த், ஸ்னேகா, கௌதம், காஞ்சனா, நெல்சன், நிக்கிதா ஆகிய தம்பதியர்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்கவும் நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர் குழுவின் நல் செயல்பாட்டிற்காகவும், எதிர்வரும் திட்டங்களில் இளைஞர் குழு தலைவர்களுடன் அனைத்து பங்கு இளைஞர்களும் ஓர் அணியில் செயலாற்ற வேண்டிய அருளுக்காகவும், உயர்மறை மாவட்டத்தில் உள்ள 132 பங்கு இளைஞர்களும் இந்த ஜெப வழிபாட்டில் பங்களிக்க வேண்டுமென்றும், மேலும் மரியாள் தேர்ந்தெடுக்க பெற்ற இளைஞி என்னும் நிகழ்வுகள் நல்ல முறையில் நடைபெறவும், அதில் இளைஞர்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பங்கேற்க வேண்டுமென்றும், நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி நம் தனிப்பட்ட கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து புனித அன்னை மரியாள் வழியாக இந்த ஜெப வழிபாட்டில் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போமாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய புனிதர் பேராயர் மறைசாட்சி தாமஸ் பெக்கெட். இவர் ஓர் வியாபாரிகள் மகனாக பிறந்தார். பாரிஸ் மற்றும் போலோனியாவில் தனது ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி வரை பயின்றார். பின்னர் காண்டபரியில் தெயோபால்ட் என்ற பெயர் கொண்டு பேராயர் பதவி ஏற்றார். இவரின் 37ஆம் வயதில் அரசர் 2ஆம் ஹென்ரிச் என்பவரின் ஆலோசகராக அமர்த்தப்பட்டார். இருவருக்கும் இடையே நாளடைவில் மிகுந்த நெருக்கம் உண்டானது. அரசர் அரசியல் சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு ஆயர் தாமஸ் பெருமளவில் உதவினார்.
பின்பு அரசர் ஆயர் தாமஸிடம் காண்டபரி நகர் முழுவதையும் கண்காணிக்கும்படி வேண்டினார். அதன் பெயரில் ஆயர் கிறிஸ்துவ விசுவாசத்தை நாடு முழுவதிலும் பரப்பினார். அரசரின் உதவியுடன் நாடு முழுவதிலும் இருந்த ஏழைகளை ஒன்றாக கூட்டி அவர்களுடன் கலந்துரையாடி வேலை வாய்ப்பை வழங்கினார். இவர் ஏழை மக்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பு வழங்கி அவர்களின் வாழ்வை முன்னேற்ற மக்களை கொண்டு ஆலயங்களை எழுப்பினார். மக்கள் எவ்வித பயமின்றி சுதந்திரமாக வாழ ஏற்பாடு செய்தார். இதனால் அரசன் ஆயரின் நற்செயல்களை பலவற்றை கண்டு பொறாமை கொண்டான். மக்கள் தனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டார்கள் என்று உணர்ந்தான். இதனால் ஆயரின் மேல் பொய்க்குற்றம் சுமத்தி தண்டனையாக பணம் செலுத்தும்படி கூறினான். இதனை ஆயர் மறுத்ததால் அவரை அரசன் நாடு கடத்தினான். அவரை ஆயர் பதவியிலிருந்து விலக்குவதற்கு முயன்றான். மக்கள் அரசனின் மூட செயல்களை கண்டு அரசனுக்கு எதிராக எழுந்தனர். இதனால் அரசன் கோபம் கொண்டு போர் தொடர்ந்தான். அரசன் ஆயரை நாடு கடத்தினான். ஏறக்குறைய 6 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அரசன் ஆயரை இங்கிலாந்து நாட்டிற்கு கொண்டு வந்து கொலை செய்தான். இவர் இறந்த உடனேயே மக்களால் அவர் புனிதர் என்று புகழப்பட்டார். இறந்த 3 ஆண்டுகளில் ஆயர் தாமஸ் பெக்கெட் புனிதர் பட்டம் பெற்றார். தான் இறந்த பிறகும் காண்டபரி நகர் மக்களுக்கு பல புதுமைகளை செய்து அவர்களை காத்து வழி நடத்தினார். இவைகளை பார்த்த அரசன் 2ஆம் ஹென்ரிச் தான் தவற்றை உணர்ந்து மனம் மாறி முழுமையாக கிறிஸ்துவத்தை பின்பற்றினான். ஜெபமாலையின் முதலாம் 10 மணி. பிறந்த இயேசு பாலன் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் பொழிய வேண்டுமென்று இந்த முதல் 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு புனித வயிற்றின் மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இரண்டாவது 10 மணி. உலக நாடுகளின் ஒற்றுமைக்காகவும் சமாதானத்திற்காகவும் மன்றாடுவோம். சாதி, சமயம், மொழி, இனம், நாடு போன்ற வேறுபாடுகளை களைந்து மனிதநேயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், நாட்டு தலைவர்கள் சமாதானத்தின் கருவிகளாக செயல்பட வேண்டும் என்றும் இந்த இரண்டாவது 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்ற புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாழ்க அரசியே ஜெபம். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகின்றோம். ஆதலால் எங்களுக்காய் பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வில் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உறவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னித்தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 22 முதல் 35 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை சிமியோன் குழந்தையை கையில் பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2, வாழ்வு தரும் வார்த்தைகள் 22 முதல் 35 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் உள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னையின் வழிகாட்டுதல் வேண்டி ஜெபம். ஓ மிகவும் பரிசுத்த மரியே, இளமையில் இறைவனால் தேர்ந்தெடுக்க பெற்றவரே, ஆண்டவர் உமக்கு சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய பேறு பெற்ற அன்னையே, என்னையும் இந்த இளமை பருவத்தில் உம் மகனின் பாதையில் பயணிக்க வழிகாட்டும். இத்தரணியிலே செய்வதறியாது நான் சந்திக்கும் வருத்தங்களில் எனக்கு வாழ்வழி தருளும். இளைஞர்களின் சிறந்த மாதிரியே, உம் திருமகன் என்னோடு இருக்கவும், என் பாதையை செம்மையாக்கவும், என்னுடன் என்றும் தோழமையில் இருக்கவும் பரிந்து பேசுவீராக. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று உம்மையே நீர் முழுவதுமாக கையளித்தது போல
நானும் கையளிக்க வேண்டிய வரம் தாரும். இன்று நான் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்து விடுவித்து என்னை காப்பாற்றும் இனிய கன்னித்தாயே, ஆமேன். ஜெப வழிபாட்டின் 1000வது நாளை நோக்கிய மன்றாட்டு. அன்பின் ஊற்றே என் தந்தையாம் இறைவா, இளைஞர்களாகிய எங்களின் இந்த இளமை பருவம் எங்களை படைத்தவராகிய முக்கிய சொந்தம் என்பதை உணர்ந்து உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இளைஞர்கள் இணைந்து துவங்கிய இந்த ஜெப வழிபாடு 1000வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் அருளின் உறைவிடமான உம் திருமகன் இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் வாழ்ந்து உம் மகனின் சீடர்களும் வளரும் வேண்டுகின்றோம். அன்றும் சீடர்கள் பெற்ற தூய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாங்களும் நிறைவாய் பெற்று மென்மேலும் இந்த நற்செய்தி பணியில் நிலைத்து அனைத்து இளைஞர்களுடன் சேர்ந்து ஜெபிக்கும் ஆசிரை பொழியும். புனித கன்னித்தாயின் பரிந்துரை வழியாய் எங்கள் மன்றாற்றுகள் அனைத்திற்கும் செவிசாய்ப்பீராக. கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் எங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நேரத்திலே இளைஞர்கள் அனைவரையும் இன்று ஒன்றாக கூடி ஜெபித்த வைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தமைக்காகவும், இதோ உம்முடைய கிறிஸ்து பிறப்பு நாளை கொண்டாடிய நாங்கள் இதோ இன்னும் எங்களுக்கு பல வரங்களை நீ தந்தல்வீர் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இங்கு உள்ள ஜெப வழிபாட்டில் கலந்துள்ள ஒவ்வொரு இளைஞரையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய குடும்பங்களையும் நோயினுடையும் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் பெறுவதற்கான ஆற்றலையும் அருளையும் நீ தந்தருள்வீராக. அவர்கள் செய்யும் பணியிலும் அவர்கள் படிக்கும் படிப்பிலும் அவர்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீர்தாமே அவர் கூட இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான அருள் வளங்களையும் பெற்றுத் தருவீராக. நீரே அவர் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய வானதூதர்களை அவர்களுக்கு முன்னும் பின்னும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் அவர்கள் காத்து எந்த ஒரு நோயினுடைய அணுகாதவாறு நீர் பாதுகாத்திரலும். இது ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ள இயலாத மற்ற இளைஞர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களும் இது ஜெப வழிபாட்டில் பங்கேற்கவும் அவர்களுடைய பங்கும் அவர்களுடைய குழுவில் உள்ள இளைஞர்களும் இது ஜெப வழிபாட்டில் பங்களிக்க அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பையும் ஒரு ஞானத்தையும் தந்தருள்வீராக. இது எங்களுடைய இளைஞர் குழுவின் இயக்குனர் அவர்களை ஆசீர்வதியும். அவர் ஏறெடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நீரே கனி கூர்ந்து அவர்களுக்கு உற்ற பலனாக இருந்து கூட இருந்து அவர்களை வழிநடத்தும். இதோ இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களுக்கும் இந்த ஜெப வழிபாட்டில் நாங்கள் தொடங்குவதற்கு முன்பாக நாங்கள் செய்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர்தாமை கேட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தந்திரல்வீராக. சென்னை மயில உயர்மறை மாவட்ட ஜெபக்குழுவின் இதோ ஜெபக்குழுவில் உள்ள செல்வன் தருண் கார்த்திக் அவர்களை ஆசிர்வதியும். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் தருண் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வையும் அதோ அவர் ஏறெடுக்கும் எல்லா முயற்சிகளையும் நீரே கைகூர்ந்து அவருக்கு ஒரு நல்ல உம்முடைய ஒரு பிள்ளையாக வாழவும் நீர்தாமே அவர் கூட இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்தருள்வீராக. இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவில் அன்புமிக்க சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்களே, குறிப்பாக இன்றைய நாளில் 950வது நாளை கொண்டாடுகின்றோம். இது இறைவு நாள் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்கின்ற இறைவாக்குக்கு ஏற்றவாறு நாம் தொடர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஜெப குழுவை வழிநடத்துகிற ரெஜிலன் மற்றும் அவர்களோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இடர்பெறினும் தொடர் பயணம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதனை. நம்ம வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது ஒரு பெரும் சாதனையாக இருக்கும் என்பது ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த காலகட்டத்திலும் இளைஞர்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது கடவுளால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டியது, மக்களால் கூட பாராட்டத்துக்குரியது. எனவே நாம் தொடர்ந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார். குறிப்பாக இன்றைய நாளில் பிறந்தநாள் கொண்டாடுகிற தருண் கார்த்திக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். சிறப்பு ஜீவங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக இன்னும் பல அற்புத காரியங்களை புதிய ஆண்டில் உங்கள் அனைவருக்கும் கொடுக்க இருக்கிறார். அதுவும் குறிப்பாக தொடர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் ஒரு ஆசீர்வாதமுள்ள குடும்பம் என்று சொல்வார்கள். அதுபோல தொடர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி செல்வோம். God bless you. Have a wonderful day. Thank you so much. Wish you many more happy returns of the day, Tarun. God bless you. Praying for you especially. Thank you, Father. Thank you all. Thank you, Regilan. Thank you. God bless you. Thank you.